1/2 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச இந்த பட்டாணி நம்ம போட்டுடலாம். நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதோடு சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இந்த பட்டாணிக்குள்ள வந்து அந்த மசாலா உள்ளே நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சதுனா தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும். உடம்புக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்கும் பட்டாணியில்.